ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே அந்த ஜாதகம் உயர்ந்த ஜாதகமா, நல்ல ஜாதகமா, கட்டாயம் வாழ்க்கையில் முன்னேறிடுவாரா, இவருடைய வாழ்க்கை உயர்நிலைக்கு போகுமா அப்படின்னா, லக்ன கேந்திரங்கள் சொல்லக்கூடிய 1, 4, 7, 10ல ஒன்று சந்திரனோ அல்லது சூரியன் அல்லது லக்னாதிபதி, மூவருமே லக்னாதிபதி சந்திரன் சூரியன், அந்த லக்னத்துக்கு உச்ச ஸ்தானாதிபதி, அந்த லக்னத்துக்கு உச்சஸ்தானாதிபதி. அதாவது உச்சஸ்தானாதிபதி என்ன சொல்றது, இவர் என்ன லக்னம், இப்போ விருச்சிக லக்னத்தில் பிறந்தாருன்னா அங்க கேது உச்சம் ஆச்சுங்களா. அதே மகர லக்னத்தில் பிறந்திருந்தாருன்னா செவ்வாய் உச்சம். அந்த லக்னத்தினுடைய உச்சஸ்தானாதிபதி, அந்த உச்சஸ்தானாதிபதி அவரோ லக்ன கேந்திரங்களில் இருப்பது 1, 4, 7, 10 இருப்பது கட்டாயம் ஜாதகரை உயர்த்தி விட்டுரும். கட்டாய ஜாதகரை உயர்த்தி விட்டுரும். கேந்திரங்கள்ல 1, 4, 7, 10 எல்லா இடத்துலையும் கிரகங்கள் ஃபில்லப் ஆயிருந்து வச்சுக்கோங்க. 1, 4, 7, 10ல கிரகங்கள் பூரா ஃபில்லப் ஆயிருந்து வச்சுக்கோங்க. 3லயோ அல்லது 2லயோ நல்ல பலத்தோடு இருந்தாலும் சரி, இல்ல கிரகங்கள் பூரா 4 இருக்குது, ஒரு நட்பு ஸ்தானத்தோடு இருக்குது, கேந்திரங்கள் பூரா கிரகங்கள் அடைஞ்சிருக்கு, கட்டாயம் அந்த ஜாதகர் பெரிய லெவல்ல முன்னேறுவார். ஆனா 1, 6, 8, 12ஆம் தேதி கேந்திரங்களை குறக்கூடாது, அதை நல்லா புரிஞ்சுக்கணும் ஆச்சுங்களா. அதே போல சூரியனுக்கு 1, 4, 7, 10 ராகு இருந்தாலும் சந்திரனுக்கு 4, 7, 10 கேதும் இருக்கக்கூடாது. ஒரு ஜாதகம் முன்னேறணும்னா சூரியனுக்கு 1, 4, 7, 10 சூரியனுக்கு 1, 4, 7, 10 ராகு இருக்கக்கூடாது. சந்திரனுக்கு 1, 4, 7, 10 கேது இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்தது சூரிய சந்திரர்கள் நீசமாகி விடக்கூடாது. ஏன்னா ஒளி கிரகங்கள், ஒன்று ஆத்மா, ஒன்று ஜாதகருடைய மனநிலை. இது பலவீனம் ஆயிடுச்சுன்னா ஜாதகர் ஒரு என்னதான் யோகம் இருந்தால் கூட ஒரு நிலையில ஒரு பெரிய நிலையில் முன்னேற முடியாது. முன்னேற்றம் கட்டாயம் தடையாகும். அடுத்தது லக்ன யோகர்களோ, லக்னத்தின் யோக கிரகங்களோ அல்லது லக்னாதிபதியோ அஷ்டமனமோ நீசமோ வக்ரமோ பெறும் பொழுது, ஜாதகர் கிரக யுத்தத்தில் இருக்கும் பொழுதோ ஜாதகர் ஒரு போராட்டமான வாழ்க்கையை சந்திக்கிறார், முன்னேற முடியாமல் நிலைக்கு போயிடுது. அதுக்கு அடுத்தது ஒரு ஜாதகத்துல அஸ்தமனம் பெற்ற கிரகம், அப்படி அஸ்தமனத்தை பார்க்கும்போது சூரியனை நோக்கி வந்துட்டு இருக்கா, இல்லை சூரியனை விட்டு வெளியே போயிட்டு அஸ்தமாகுது அப்படின்னு பார்த்துட்டு தான் பலன் நிர்ணயிக்கணும். இப்ப இந்த விதிமுறைக்குள்ள ஒரு ஜாதகம் அமையுமே ஆனால் கட்டாயம் ஜாதகர் எவ்வளவு பெரிய ஏழ்மையில் இருந்தாலும் கட்டாயம் ஒரு நாள் உயர்ந்த நிலைக்கு செல்வார், மிக உயர்வான நிலைக்கு செல்வார் என்பது திண்ணம். புரியுதுங்களா? அந்த உயர்ந்த நிலை அப்படிங்கிறது என்ன, பொருளாதாரம், பேரு, புகழ், தனக்குன்னு ஒரு இடத்தை உருவாக்கிட்டு போவார், தனக்குன்னு இந்த ஒரு பூமியில தன் பேர் விளங்க மாதிரி செஞ்சுட்டு போவார் அப்படின்னு